வணக்கம். துலா ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 11வது இடம் லாபஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடியது செவ்வாய் கேது 2 பேர் இருக்கிறாங்க. பண வரவை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுகிறார்கள். உங்களுடைய ராசியை குருவும் நேரடியாக பார்க்கிறார். நேர்மை, தர்மம், நியாயம் என்ற அந்த கொன்னோட்டத்திலே பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் உங்களை 7ஆம் இடத்தில் பார்ப்பது, நான் சரியாக வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் அடிக்கடி தற்சோதனை செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது மைண்ட் வச்சுக்கோங்க. அப்போ நான் எதையுமே செக் பண்ணி போயிட்டு இருந்தேன்னா அந்த ஸ்பீடு எப்படி இருக்கும்? அந்த ரயில் இன்ஜின் குட்ஸ் வண்டி மாதிரி கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் ஸ்பீடு, கொஞ்சம் ஸ்லோன்னு சிக்னலுக்கு வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்குங்கிறது தான் இந்த வாரத்துடைய எண்ணங்களாக இருக்கும். ஒரே எக்ஸ்பிரஸ் ஸ்பீடாலாம் போகாது, அங்கங்கே நின்று போகும் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. அதனால் வேகம் வேண்டாம், விவேகமாக செய்வோம் அப்படிங்கிறதும், இந்த ஆழமாக உழுதல் நமக்கு நல்லது, அகலமாக உழுவது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி கடகடன்னு வேலை செஞ்சுட்டு போனேன். நீங்கள் செய்கிற வேலையை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசித்து நிதானமாக அமைதியாக செய்யுங்கள். அதுவே ரிசல்ட் ஓரியன்டாக அவங்களுக்கு வந்துடும். அவசரங்கள் வேண்டாம் அப்படிங்கிறத கரெக்டாக இண்டிகேட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது அந்த மாதிரி தொழில்கள் தான். இதில் சூரிய பகவான் அப்படின்றவர் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது அவர் நீச்சத்தன்மையில் இருப்பார். இருந்தாலும் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய மிதுன ராசி உங்களுக்கு ரொம்ப சுபிட்சத்தை கொடுக்க போகிறது. கொஞ்சம் பயத்தை கொடுக்கும். அந்த பயத்தினாலே சில காரியங்களெல்லாம் கரெக்டாக செய்யணும்னு எண்ணத்தை கொடுக்கும். அதை புரிஞ்சிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்லது. புதன் அமர்ந்திருக்கிறது ரொம்ப நல்ல இடத்துல கொடுத்துருக்கிறாரு. அதனால் காசு வருவதற்கான வாய்ப்புகள், புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டாகும். அதனால் சிலர்கள் அந்த விஷயங்கள்லாம் செய்ய போகிறீங்க. வீட்டிலே சில சின்ன சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான முகாந்திரங்கள் தெரிகிறது. அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நல்ல ஒரு முறையிலே சந்திரன் மூவ் ஆகிட்டு இருக்கிறது. உங்களுடைய 7ஆம் இடமான அந்த பரணி அஸ்வினி நட்சத்திரத்தோடு வரும்போது உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியும் கொடுக்கும் அப்படிங்கிறது இண்டிகேஷனாக தெரியுது. முதல் 2 நாள் கொஞ்சம் டல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா ஓரளவுக்கு பண வரவை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இந்த வாரத்தில் நான் ஏதாவது செய்யணுங்களா அப்படின்னா, உங்கள் சுக்கிரன் அப்படிங்கிறவர் பிருகுன்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை அன்றைக்கு ரேவதி நட்சத்திரத்தோடு சேர்றார். அப்போது பிருகு ரேவதின்னு பேர். அன்றைய நாளிலே அவசியம் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம விஷ்ணு கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயில், அது நின்று தெய்வமாக இருந்தால் பெருமாள்னு சொல்லுவோம். படுத்துன்னு இருந்தாக்க அனந்த பத்மநாப சந்நிதி சொல்லுவோம். அதே உட்கார்ந்துருந்தால் நரசிம்மன் சொல்லுவோம். இப்படி எப்படிப்பட்ட தோற்றமாக இருந்தாலும் அந்த தோற்றம் உள்ள பெருமாளுக்கு போய் உங்களால் இயன்ற தாமரைப்பூ வாங்கிட்டு போகலாம், இல்லை துளசி மாலை வாங்கிட்டு போகலாம். இப்படி உங்களால் இயன்ற மாலைகளையோ இல்லை இலைகளையோ கொண்டு அவர்களுக்கு சமர்ப்பித்து விட்டு வேண்டுதலை அங்கே படைத்து விட்டு வாருங்கள். நல்லது தான் நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.